இந்தியன் கல்ச்சர் அண்ட் இஸ்லாமிக் ரிலிஜன். அதுல அவர் சொல்லிட்டு வர்றார், வரலாற்றில் திருத்தி கூறப்பட்ட உண்மைகளை உங்களுக்கு கூறுகிறேன். பாண்டே சொல்றார், 1928 அலகாபாத்தில் நான் திப்பு சுல்தான் பற்றி ஆய்வு நடத்தி கொண்டிருந்தேன். அப்போது ஆங்கிலோ பெங்காலி கல்லூரி மாணவர்கள் கூட்டமைப்பை சேர்ந்த நிர்வாகிகள் என்னை தங்களது சரித்திர பாட அசோசியேஷனை துவக்கி வைக்குமாறு கேட்டுக்கொண்டார்கள். நேரடியாக கல்லூரியிலிருந்து வந்து அவர்களது கையில் உள்ள பாட புத்தகங்கள் இருந்தன. நேரடியாக கல்லூரியிலிருந்து அவற்றை போய் ஒரு அசோசியேஷனை திறந்து வைக்கும் போது கையில புத்தகத்தோடு நிற்கிறானுங்க. நான் ஒரு சரித்திர புத்தகத்தை வாங்கி திப்பு சுல்தான் பற்றி அத்தியாயத்தை புரட்டினேன். அதில் ஒரு வரி என்னை ஆழமாக தாக்கியது. முஸ்லிம் மதத்தை தழுவும்படி திப்பு சுல்தான் பலாக வற்புறுத்தியதன் காரணமாக சுமார் 3000 பிராமணர்கள் தற்கொலை செய்து கொண்டார்கள் என்பதுதான் அது. அந்த புத்தகத்தில் ஆசிரியர் மகா மகோபாத்தியாய டாக்டர் ஹரிபிரசாத் சாஸ்திரி, கல்கத்தா பல்கலைக்கழகத்தின் சரித்திர பாட துறை தலைவர், அந்த ஹெட் ஆஃப் தி டிபார்ட்மெண்ட், கல்கத்தா யூனிவர்சிட்டியினுடைய ஹெட் ஆஃப் தி டிபார்ட்மெண்ட் எழுதி வச்சிருக்கிறான். அப்படி அந்த புத்தகத்தின் ஆசிரியர் யாரு? மகோபாத்தியாய டாக்டர் ஹரிபிரசாத் சாஸ்திரி, ஒரு பையன், கல்கத்தா யூனிவர்சிட்டியினுடைய ஹிஸ்டரி டிபார்ட்மெண்ட் ஹெட் ஆஃப் தி டிபார்ட்மெண்ட். நான் உடனடியாக டாக்டர் சாஸ்திரிக்கு எழுதி அந்த தகவலுக்கான ஆதாரம் என்ன என்று கேட்டிருந்தேன். பதில் இல்லை. பல கடிதங்கள் எழுதிய பின் மைசூர் கெஜெட்டில் இருந்து அந்த தகவலை சேகரித்ததாக அவர் பதில் எழுதினார். மைசூர் கெஜெட் அலகாபாத்திலோ அல்லது கல்கத்தாவில் உள்ள இம்பீரியல் புத்தக நிலையத்திலோ கிடைக்கவில்லை. எனினும் டாக்டர் சாஸ்திரியின் கூற்றை உறுதி செய்யும் பொருட்டு மைசூர் பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தராக இருந்த சர் பிரஜேந்திரநாத் சீலுக்கு எழுதினேன். அவர் அந்த கடிதத்தை மைசூர் கெஜெட்டின் புதிய பதிப்பை தயாரித்துக் கொண்டிருந்த பேராசிரியர் சிறிகண்டையாவுக்கு அனுப்பி வைத்தார். 3000 பிராமணர்கள் தற்கொலை செய்து கொண்டது மைசூர் கெஜெட்டில் எந்த இடத்திலும் இல்லை என்று அவர் பதிலளித்தார். மேலும் தான் மைசூர் பல்கலைக்கழகத்தின் வரலாற்று பிரிவு மாணவராக இருந்தவர் என்ற முறையில் அப்படி ஒரு சம்பவம் நிகழவே இல்லை என்றும் சிறிகண்டையா உறுதி செய்தார். திப்பு சுல்தான் சிறிகண்டையா மேலும் பல தகவல்களை பாண்டேவுக்கு தெரிவித்திருக்கிறார். திப்பு சுல்தானின் பிரதான அமைச்சர் ஒரு பிராமணர் ஆவார். அவர் பெயர் பூரணையா. அவரது தலைமை தளபதி கிருஷ்ணராவும் பிராமணரே. இது தவிர திப்பு சுல்தான் ஆண்டு மானியம் வழங்கி வந்த 156 இந்து கோவில்களின் பட்டியலையும் சிறிகண்டையா அனுப்பியிருக்கிறார். சரி, அந்த பட்டியல் நீளமா இருக்கும். 156 இந்து கோயில்களின் திப்பு சுல்தான் மானியமாக ஜக்காத் ஹதியா. சிருங்கேரி மடாதிபதி ஜகத்குரு சங்கராச்சாரியாருடன் திப்பு சுல்தான் சுமூக உறவு கொண்டிருந்தான். அவர் சங்கராச்சாரியாருக்கு எழுதிய கடிதங்களில் 30 போட்டோ பிரதியையும் சிறிகண்டையா எனக்கு அனுப்பியிருந்தார். மைசூர் மன்னர்களின் வழக்கப்படி டாக்டர் சாஸ்திரி கர்னல் மைல்ஸ் எழுதிய ஹிஸ்டரி ஆஃப் மைசூர் என்ற புத்தகத்திலிருந்து இந்த சம்பவத்தை எடுத்திருக்கலாம் என்று சிறிகண்டையா தெரிவித்தார். கர்னல் மைல்ஸ் தனது ஹிஸ்டரி ஆஃப் திப்பு சுல்தான் என்னும் நூலை விக்டோரியா மகாராணியின் தனி நூலகத்தில் உள்ள பாரசீக கையெழுத்து பிரதியின் மொழிபெயர்ப்பு என்று குறிப்பிட்டிருந்ததாகவும் சிறிகண்டையா ஒரு தகவலை சொல்லி இருந்தார். ஆனால் விக்டோரியா மகாராணியின் நூலகத்தில் அப்படி ஒரு கையெழுத்து பிரதியே கிடையாது என்பது விசாரணையில் புலனானது. 2 பயிலும் புரிந்திருக்கேன். இதன் வாயிலாக கர்னல் மைல்ஸின் வரலாற்று நூலில் உள்ள தகவல்கள் பெரும்பாலும் இட்டுக்கட்டியாகவும் பொய்யாகவும் இருந்தது தெரிய வந்தது. டாக்டர் சாஸ்திரியின் புத்தகமோ வங்காளம், அஸ்ஸாம், பீகார், ஒரிசா, உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம், ராஜஸ்தான் ஆகியவற்றின் உயர்நிலை பள்ளிகளின் வரலாற்று பாட நூலாக வைக்கப்பட்டிருந்தது. இது தொடர்பாக கல்கத்தா பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தராக இருந்த அசுதேஷ் சௌத்ரியை அணுகினேன். டாக்டர் சாஸ்திரி, மைசூர் பல்கலைக்கழகம், அதன் துணைவேந்தர் சர் பிரஜேந்திரநாத் சீல், பேராசிரியர் சிறிகண்டையா ஆகியோருடன் நடத்திய கடித தொடர்புகளில் கிடைத்த விவரம் அனைத்திலும் அவருக்கு அனுப்பி வைத்து திப்பு சுல்தான் பாடத்தில் உள்ள அந்த தவறான பகுதிகளை அகற்ற நடவடிக்கை எடுக்குமாறு கோரினேன். டாக்டர் சாஸ்திரியின் வரலாற்று பாடநூல் அகற்றப்பட்டு விட்டதாக சர் அசுதேஷ் சௌத்ரியிடமிருந்து பதில் வந்தது. ஆனால் அதே தற்கொலை கதை இன்னும் சரித்திர பாட நூல்களில் காணப்படுவது வியப்பும் கவலையும் தருவதாக இருக்கின்றது. இந்த கதை உத்தரப்பிரதேசத்தில் 1972 ஆண்டில் 6, 7, 8வது வகுப்புகளில் பாடமாக இருந்தது.
மகாத்மா காந்திஜியை ஆசிரியராக கொண்ட யங் இந்தியா 1930 ஆண்டு ஜனவரி மாதம் 23ஆம் தேதியிட்ட இதழில் 31ஆம் பக்கத்தில் இருந்த சம்பவம் பற்றிய விவரம் குறிப்பிடப்பட்டிருந்தது. திப்பு சுல்தான் ஒரு மத வெறியர் என்றும் அவர் தனக்கு கீழ் உட்பட்ட இந்து குடிமக்களை கொடுமைப்படுத்தி நிர்பந்தித்து அவர்களை இஸ்லாமியராக தழுவச் செய்தான் என்றும் வெளிநாட்டு வரலாற்றியல் வல்லுநர்கள் சித்தரித்துள்ளனர். ஆனால் உண்மையில் அவன் அப்படிப்பட்டவர் அல்ல. மாறாக இந்து குடிமக்களிடம் சுமூகமான நல்லுறவை கொண்டிருந்தார். சிருங்கேரி மடாதிபதி ஜகத்குரு சங்கராச்சாரியாருக்கு திப்பு சுல்தான் எழுதிய 30 கடிதங்கள் மைசூர் தொழில் பொருள் ஆய்வு மையத்தில் உள்ளது. அந்த கடிதங்கள் கன்னட லிபியில் உள்ளன. அதில் ஒரு கடிதம் 1793 எழுதியது. அது சங்கராச்சாரியாரின் கடிதத்தை அவர் பெற்றுக்கொண்டு எழுதிய பதில். அந்த கடிதத்தில் தனது நலனுக்கும் வளத்துக்கும் மற்றும் இந்த பிரபஞ்சத்தின் நலனுக்குமாக இறைவனிடம் பிரார்த்தனை செய்யுமாறு திப்பு சுல்தான் கோரியிருந்தார். கடித இறுதியில் நல்ல மனிதர்கள் பிரசன்னம் நாட்டில் மழையை வர்ஷிக்க செய்யும், இதன் மூலம் விவசாயம் பெருகி வளம் கொழிக்கும், ஆகவே தாங்கள் மைசூருக்கு திரும்ப வேண்டும் என்று அப்போர் சங்கராச்சாரியார் ஓடிருக்கேன் பாருங்க. சங்கராச்சாரியாருக்கு அழைப்பு விடுத்துள்ளதையும் காணலாம். சங்கராச்சாரி பூரா ஓடு காலத்தான் இருப்பான் போல இருக்கு. ஆனா இவனுக்கு அவனுக்கு போட்டி. அது சிருங்கேரி மடம், இது காஞ்சி மடம். இவன் ஒண்ணு அப்ரூவ்டு மடம் இல்ல, இது அனாமதேய மடம். இந்திய வரலாற்றில் பொன்னெழுத்துக்களால் பொறிக்கப்பட வேண்டிய கடிதங்கள் அவை. இந்து கோயில்கள், ஸ்ரீ வெங்கட்ரமணா, ஸ்ரீனிவாஸ், ஸ்ரீ ரங்கநாதர் பெயரில் உள்ள கோயில்கள் மற்றும் திப்பு அரண்மனைகளின் பார்வையில் உள்ள கோவில்கள் அனைத்திற்கு கொடையாக ஏராளமான நிலங்கள், ஆடம்பரமான காணிக்கைகளை திப்பு சுல்தான் அளித்ததற்கான சான்றுகள் இன்றும் உள்ளன. எங்க கோபி பக்கத்தில் இருக்கிற கொடிவேறு ஆறு கூட திப்பு சுல்தான் கொடுத்த மானியம் தான். வீரமரணம் எய்திய அந்த மாவீரன் தனது தொழுகையின் போது இந்து கோவில்களின் மணியோசை ஒழுப்புவதை கேட்டு ஒருபோதும் சஞ்சலம் அடைந்ததே இல்லை. போரில் வீரமரணம் அடைந்த திப்பு சுல்தான் சரளம் அடிந்து கிடந்த எண்ணற்ற பெயர் தெரியாத போர் வீரர்களின் உடல்களுக்கு மத்தியில் கண்டுபிடிக்கப்பட்டது. அவர்களுக்கு எது விதிக்கப்பட்டதோ அதையே அவனும் பெருமையுடன் ஏற்றுக்கொண்டிருந்தான். தன்னோட சோல்ஜர்களா வீரர்களோட வீரர்களா சாதாரண சிப்பாய்க்கு என்ன நிலை ஏற்படுமோ அதே நிலையை தானே ஏற்றுக்கொண்டு இறந்தவர் திப்பு சுல்தான். வீரமரணம் அடைந்த பிறகும் அவரது கரம் தனது விடுதலை போராட்ட ஆயுதமான வாளை இறுக பற்றியபடி இருந்தது. நாயை போல நத்தி திருந்து 200 ஆண்டுகள் வாழ்வதை விட ஒரு சிங்கத்தின் வாழ்க்கையை 2 நாட்கள் வாழ்ந்தால் போதும் என்று திப்பு சுல்தான் அடிக்கடி பயன்படுத்தும் வாசகத்தை நாம் நினைவு கூற வேண்டும் என்று இன்று ஒரிசாவில் ஆளுநராக கவர்னராக இருக்கும் பாண்டே அவர்கள் எழுதுகிறார். நாயை போல நத்தி திரிந்து 200 ஆண்டுகள் வாழ்வதை விட ஒரு சிங்கத்தின் வாழ்க்கையை 2 நாட்கள் வாழ்ந்தால் போதும் என்று கர்ஜித்த திப்பு சுல்தானின் வரிகளை நினைவுபடுத்த சொல்லுகிறார். அவரை கௌரவிக்கும் வகையில் இயற்றப்பட்ட பாடல் ஒன்றில் ஒவ்வொரு பாவம் முடிகின்ற போது யா அல்லாஹ் அவமரியாதையும் அவமானமும் கொண்ட வாழ்க்கையை வாழ்வதை விட எமது தலை மீது குருதி மாறி கொட்டுகின்ற யுத்த மேகங்களுக்கு கீழ் சாவதே மேல் என்று வரிகள் திரும்ப திரும்ப அடியோற்றுகின்றன. எப்படி இருக்கும்? யா அல்லாஹ் அவமரியாதையும் அவமானமும் கொண்ட வாழ்க்கை வாழ்வதை விட எமது தலை மீது குருதி மாறி கொட்டுகின்ற யுத்த மேகங்களுக்கு கீழ் சாவதே, கிளவுட்ஸ், பிளட்டட் கிளவுட்ஸ், அது நம்ம மேல கொற்ற சாவதே மேல்னு நினைச்சிருக்காரு திப்பு சுல்தான். இந்தியாவின் இன்னொரு வரலாற்றை இந்த இந்திய முஸ்லிம்கள் எழுதுவார்கள். இது நான் எழுதி வைத்துக் கொள்கின்ற மரண வாக்கியத்தில்